श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणा लेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருதிவே நமஹ. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 951வது நாமாவளி சாஸ்வதி. சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா ஷர்மதா சம்புமோகினி. சாஸ்வதம் அப்படின்னா உலகில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக, உறுதியாக அப்படின்னு. பொதுவாக ஒரு சப்தத்துக்கு விளக்கம் கேட்கணும் அப்படின்னா டிக்ஷனரி எடுத்து பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி சாஸ்வதங்கிற வார்த்தை பார்த்தா புனః முகுர்முகு, மீண்டும் மீண்டும் அப்படின்றது. அப்படியும் அந்த சொல்லுக்கு பொருள் சொல்றா. ஆனால் நம்ம இந்த சகஸ்ரநாமத்தின் நோக்கில் பார்த்தோம்னா சாஸ்வதி எப்பொழுதுமே நிச்சயமாக அப்படின்னு, அதுதான் அவ தான் இருக்காளே, அப்புறம் என்ன நிச்சயமா அப்படின்னா இதை புதிதாக ஒரு சமயத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர் அப்போதான் நம்ம சமயத்தை பார்க்குறார், நம்ம கருத்துக்களை படிக்கிறார். அவர் எப்படி ஒரு சமயமானது நம்பிக்கைக்கு பாத்திரமானதாக மாறும் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி, மனம், புத்தி, அனுபவம், இதுல நேரடியா பார்க்கிற வஸ்து பேர்ல யாருக்கும் சந்தேகம் வராது. ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு நான் நேரடியா கண்ணால பார்த்தேன் சார், இல்லை காதால கேட்டேன், இல்லை நான் தொட்டு கூட பார்த்துருக்கேன், இல்லை நான் ருசித்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த மனது தொடர மாதிரி அந்த ஃபீலை அனுபவிக்கிறோம். ஒரு விதமான உணர்வுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த உணர்வை நான் அனுபவிச்சிருக்கேன். புத்தி இது இப்படி செஞ்சா இவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படின்னெல்லாம் ஒரு பொருள் மீது நாம் கொண்ட சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்கு நாம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய புலன்களையும் மனதையும் புத்தியையும் பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்திட்டா அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வருவதில்லை, நேரடியா பார்க்கிற வரைக்கும். ஆனா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ வாழைப்பழம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, வாழைப்பழம் ஒரு பழம் இருக்கு, அதுக்கு அந்த சப்தத்துக்கு அதான் அர்த்தம். அந்த மாதிரி கடவுள் அப்படின்னு சொன்னா அந்த கடவுள் என்கிற சொல்லிற்கு பொருள் என்ன? அப்படி அந்த பொருளை நாம அனுபவத்துல உணர்ந்திருந்தோம்னா இந்த சாஸ்வதம் நிச்சயமாக நம்ம மனசு நம்பும். இதுல பிரச்சனை என்னன்னா, அம்பாளை அபிராமி பட்டர் சொல்லுவார், மொழிக்கு நினைவுக்கு, இது ரெண்டுத்துக்கும் எட்டாதவ லலிதா பரமேஸ்வரி அபிராமி. மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தின்னு சொல்லுவார். அப்ப எப்படி வசப்படுத்தி அதை எப்படி உறுதியா அப்படின்னு நம்ம மனசு நம்புறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குதான் சாஸ்திரத்துல என்ன பண்ணுவான்னா தீட்சை எடுத்து வைப்பா. அந்த தீட்சையில பார்த்தீங்கன்னா ஒரு யாகசாலை உள்ளேயே அன்று இரவு கனவுல இதெல்லாம் வரும், இப்படி வந்தால் அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா, இப்படி வந்தால் பண்ணல சில பிராயச்சித்தம் இன்னும் இருக்கு அப்படின்னு புரிய வைப்பா. அந்த கனவுகள் மிக தெளிவாக சாத்திரங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாளுடைய அடையாளம், இந்த அம்பாள் காளி இப்படிதான் வருவா, துர்கா இப்படிதான் வருவா, சரஸ்வதி இப்படிதான் வருவா அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக அடையாளங்களை பதித்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை நாம் சொல்லுகிற பொழுது அந்த மந்திரத்தின் உச்சரிப்பு அதிகமாகி, சொல்றதுன்னா டேப் ரெக்கார்டர் சொல்ற மாதிரி சொல்றது இல்லை. அப்போ நான் ஐசியில் சொல்லிகிட்டே இருக்கேன் நமச்சிவாய காலம்பரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அந்த விஷயம் இல்லை.
நாம உணர்ந்து சொல்லணும். அதான் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மந்திரங்கிறது மனதோடு தொடர்புடையது. அப்படி உள்ளத்தோடு ஒன்றி சொல்லுகிற பொழுது அந்த குறிப்பிட்ட ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அம்பாளுக்கு 64 ஆகமம் இருக்கு. அது மாதிரி சம்ஹீதா இருக்கு வைஷ்ணவத்துக்கு, சைவத்துக்கு 28 ஆகமம் இருக்கு. அந்த மாதிரி தந்திரங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது உள்ள. அதுல என்ன சொல்லி இருக்கோ அதுக்கு பேர் தான் சாஸ்வதம்னு பேர், சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த சாஸ்திரத்துல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, அதுல சொல்லி இருக்கிறது ஒண்ணு கூட பொய்க்காது. சாசனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மன்னர் மக்களுக்கு சொல்லுகிற கட்டளை, அரச கட்டளை, அதுதான் முதல்ல சாசனம்னு சொல்லுவோம். அதை சொல்லிட்டா இப்ப யாரு ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை பின்பற்றுவதுதான் சாசனம், அதுதான் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நடைமுறையிலே இறையருளை அனுபவ சாத்தியப்படுத்துகிற அடையாளங்களை சாஸ்வதின்னு பேர். அது அம்பாளே சொல்லியிருக்கா, இன்னென்ன மாதிரி நான் வருவேன், இந்தந்த உருவங்கள்ல மக்களை நான் தொடர்ந்து பேசுவேன், அவர்களுக்கு இந்தந்த அனுபவம் வழியாக என்னுடைய அருளை அருள்வேன் அப்படின்னு சொன்ன விஷயம்தான் சாஸ்வதி. அத பாரம்பரியமா இந்த உபதேசத்துல வச்சிருக்கிறவா ரகசியமாவே வச்சிருக்கா. அந்த ரகசியத்தை பயன்படுத்தி மந்திரங்களை உபதேசம் பண்ணினால் பையன் ஜபம் பண்றானா, பூஜை பண்றானா, தியானம் பண்றானா, யோகம் பண்றானா, அபியாசம் பண்றானா, அத்தியனம் பண்றானா, இது எல்லா விஷயமும் இறைவனை குறித்து நாம் இறையருளை பெறுவதற்கு நாம் செய்கிற முயற்சி, அந்த முயற்சி சரியாக இருக்கிறதா என்பதை அந்தந்த சாஸ்திரமே சொல்லியிருக்கு. அதை தான் சாஸ்வதின்னு சொல்றார். லலிதா சகஸ்ரநாமம் சாஸ்வதி என்று எதை சொல்லுகிறது அப்படின்னா, லலிதா பரமேஸ்வரியை அவளுடைய அனுகிரகத்தை உறுதியாக பெற்றுக்கொள்வதற்கு நாம் மனதிலே, வாக்கினாலே, காயத்தினாலே, பிற பொருள்களை கொண்டு, இப்போ அம்பாளுக்கு பிரசாதம்லாம் போடுறோம், அந்த மாதிரி பொருள்களை கொண்டாவது, மனதிலே சில எண்ணங்களை உருவாக்கியாவது, அம்பாள் அம்மா மாதிரி இருப்பா, அவளுக்கு 4 கை இருக்கும், இந்த மாதிரி கரும்பு வில்லெல்லாம் வச்சுருப்பா அப்படின்னு உருவத்தில் பதிச்சும் அதில் சொல்லி, அப்படியே மனதில் அதில் சொல்லி இருக்கிறதுலையே அந்த சாஸ்திரத்திலே பயனும் சொல்லுவா. இந்த நாமாவளியை சொன்னா இந்த பலன் வரும், அந்த பலன் அனுபவத்தில் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ற கருவிதான் சாசனம். அப்படியே அந்த ஆகமங்களின் வடிவாக இருக்கிறவள், அதனால சாஸ்வதி. சாஸ்திரம் தான் நிச்சயமானது, உறுதியானது. அதுதான் உறுதிப்படுத்துறது. இது அம்பாள், இது மாயை, இது ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் பாகுபடுத்தி அறிகின்ற பண்பு அம்பாளால் சொல்லப்படணும். ஒவ்வொரு சமயத்துக்கும் சாஸ்திரம் இருக்கு. சைவத்துக்கும் இருக்கு, வைஷ்ணவத்துக்கு இருக்கு, சாக்தத்துக்கு இருக்கு, கணாபத்தியத்துக்கு இருக்கு. எல்லா சமயத்துக்கும் அததுக்கு உண்டான சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திர வடிவமாகவே அம்பாள் இருக்கா. அதனால சாஸ்வதின்னு சொல். ஒரு அம்பாள் உபாசகர் அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, தொடர்ந்து பஞ்சதசாட்சரியை ஜபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்படி ஜபம் பண்ணும்போது அவர் குருவா நினைச்சு தியானம் பண்றார் அந்த அம்பாளை, பஞ்சதசாட்சரி மந்திரத்தை. ஆனா அவருக்கு தேவை செல்வம். நானும் அம்பாளை பல வருஷமா ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். 10 வருஷம் ஆச்சு நான் தீட்சை எடுத்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு செல்வமே வரமாட்டேங்க. அதுக்கு ஒரு குருவை விட மேலான குரு வரணுமோ இல்லையோ. சாதாரண இல்லறத்தில் இருக்கிறவாளை விட சந்நியாச குருன்னு சொல்லுவாள். சந்நியாசம் ஏற்றுந்து அதிலேயே இருக்கிறவா மடத்துல எல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவா சொல்றதுக்கு மதிப்பு அதிகம். அவா சொல்றதை விட ஆகம சொல்லு. அவா ஆகமத்தை பிரமாணமாக வச்சுப்பா. ஏதாவது ஒரு நூல் இருக்கும் அவளுக்கெல்லாம், அந்த நூல் பிரமாணம் அதில் இருக்கிறத பிரமாணமாக வச்சுருப்பா. அதில் சொல்லும்போது மகாராணியா நினச்சி கும்பிடு, நீ குருவா நினச்சி கும்பிடுற, அது ஞானத்தை தான் கொடுக்கும். நீ மகாராஜ்ஞி அப்படின்னு அம்பாளை இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியாக நினைத்து வழிபடு. தமிழரசின்னு மீனாட்சிக்கு பேரு. என்ன சொல்றோமோ உடனே நடக்கும். ஒரு அரசன்ட்டு போய் நேரடியாக சொல்லி அப்போதைக்கு தேவையை நிவர்த்தி பண்ணிக்கிற மாதிரி மீனாட்சிகிட்ட சொல்றது. அந்த மாதிரி மிகுந்த செல்வத்தை அவள் வழங்குவாள். அதே மாதிரி தியானம் பண்ணி அவர் நினைச்ச செல்வத்தை அவர் அடைந்தார். அதுதான் சிறப்பு இங்கே.
அந்த மாதிரி சாஸ்வதம்ங்கிறது சாஸ்திரத்தினுடைய சுரூபம். அந்த சாஸ்திர சுரூபமாகவே அம்பாள் இருக்கா. இந்த நாமாவிலேயே நம்ம சாஸ்வதின்னு சொல்லிகிட்டே இருந்தால் விரைவாக உலகியல்ல உள்ளவாளுக்கு என்ன அப்படின்னா, சொந்த வீடு, நிலையான வேலை, இது ரெண்டும் கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு நாமாவளி போகும். தொடர்ந்து சொல்லி அதை பெற்று பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்திரஸ்து.